திறன்மிகு நுண்ணுயிரிகள், அதாவது ஈஎம், எப்படி இறந்த மண்ணை உயிர்ப்பிக்கிறது? ரசாயன உரங்கள் மண்ணை அழிக்கும்போது இதுவே சிறந்த இயற்கை தீர்வு. காய்ந்து போன, மக்காத பயிர்க்கழிவுகள் நிறைந்த ஒரு தரிசு நிலத்தின் வேர்பகுதியை கற்பனை செய்து பாருங்கள். ஈஎம் என்பது ஒரு சாதாரண திரவம் அல்ல, இது பல நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் ஒரு பலமான கூட்டமைப்பு. இந்த குழு கடினமான பயிர்க்கழிவுகளை சிதைத்து அதிலுள்ள சத்துக்களை வேர்கள் எளிதாக உறிஞ்சும் திரவ வடிவில் மாற்றுகிறது. ஆனால் செடிக்கு உணவளிப்பது மட்டும் போதாது. தீங்கு விளைவிக்கும் நோய்க்கிருமிகள் வேர்களை தாக்கினால் என்ன செய்வது? ஈஎம் நுண்ணுயிரிகள் வேகமாக பெருகி கரிம அமிலங்களை வெளியிடுகின்றன. இது ஒரு கவசத்தை உருவாக்கி தீய கிருமிகளை அழித்து வெளியேற்றுகிறது. இந்த நுண்ணுயிரிகள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்வதால் மண் பஞ்சு போல மாறி தண்ணீரை தக்கவைக்கும் திறனை பெறுகிறது. ஆரம்பத்தில் நாம் பார்த்த எந்த பயிரும் வளராத அந்த கடினமான தரிசு நிலம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இந்த நுண்ணுயிரிகளின் மாபெரும் கூட்டு முயற்சியால் அது இப்போது செழிப்பான, அதிக மகசூல் கொடுக்கும் பசுமையான விவசாய பூமியாக முழுமையாக மாறிவிட்டது.